இந்தா இட்லி மாவு, அரிசி மாவு, சப்பாத்தி மாவு எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சு இஷ்டத்துக்கு சொல்றதே மாட்டி விட்டானே. இல்ல நீ அரைக்கிறது இட்லி மாவா தோசை மாவா கரெக்டா சொல்லு. இது கோதுமைல வயசு மூஞ்ச கேட்டேன். நான் உன்னை இட்லி மாவா தோசை மாவான்னு கிண்டல் பண்ண கேட்டா கோதுமை மாவா. ஒரு மாட்டு வண்டி பயணத்தையே இந்த 1 மணி நேரமா அவ்வளோ என்ஜாய் பண்ணி வராங்கன்னு சொன்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல அவ்வளோ ஆனந்தம் இருக்கு. என்ன சொல்லி குத்தமில்லை, காலம் செய்த கோலம் அது கடவுள் செய்த குத்தமடா. இந்த வீடியோ என் அம்மாவும் மாமியாரும் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும். ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசான விஷயம். அது நமக்கு புதுசான விஷயமா இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப புதுசான விஷயம். நம்ம எல்லாரும் அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் யூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் யூஸ் பண்ணியிருப்போம், சில பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நிலன் நவிலன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே இருக்க மாட்டாங்க, யூஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் இதெல்லாம் நிலன் நவிலனுக்கு கூட்டு போய் காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் நடக்க போகுது. அண்ட் அது கூடவே விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது நாங்கள் கற்றுக்கவும் போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் அங்கே நாங்கள் என்ன பண்ண போறோம், எப்படிலாம் ஃபன் பண்ண போறோம்ன்றது தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு டிப்போட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின். எப்போல்லாம் நான் வெயிலில் போயிட்டு வரணும் அப்போ வந்து எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நிறைய வரும். டார்க் ஸ்பாட்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆக்னே, ஹார்மோன்ஸ், ஸ்கார்ஸ், சன் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னோடைய ஈவன் டோனை வந்து கம்மி பண்ணிடும். ஒரு டல்னஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ஹிமாலயாஸுடைய டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாளாக வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸுடைய டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரமில் என்னென்ன கீ இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ஆர்கானிக்லி சோர்ஸ்ட் டர்மரிக் இருக்குது. இந்த டர்மரிக் நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ரேடியன்ஸை கிரியேட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் க்ளோவும் கொடுக்கும். அண்ட் இது கூடவே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% கிளைகாலிக் ஆசிடும் 2% நியாசினமைடும் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே பிளெண்ட் ஆனது இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இது கூடவே சன்ஸ்கிரீனும் சேர்த்து யூஸ் பண்ணா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வராசா கோல்ட் பிரஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் இங்கே நம்ம ஃபேஸ்க்கு கிடைச்சிட்டு நம்மளுடைய நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ஈவன் டோன் ஸ்கின்னையும் வந்து இது கொடுக்குது. அண்ட் இதை நீங்கள் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா போன்ற வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அண்ட் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்றைக்கே இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாட் 30% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து 2 to 3 ட்ராப்ஸ் நம்ம கையில் எடுத்துட்டு ஜென்டலாக ரப் பண்ணிட்டு அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் ட்வைஸ் டே அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி நம்ம 7 days அப்ளை பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது கூடவே சன்ஸ்கிரீனும் சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர் க்ளோயாக உங்கள் ஃபேஸ் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது விசிபிளி கிளியர் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டல்னஸை வந்து இது குறைக்கும், நேச்சுரல் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், ஈவன் டோன் ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்குங்க. சரிங்க, வாங்கி நீங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எல்லாரும் கிளம்பி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அடிக்கிற லூட்டி எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்ஸஸ் பிரியா அரவிந்தன், நம்ம பாரம்பரியத்தை காட்ட போகிறோம். வாங்க போய் அம்மி அரைக்கிறது, குலவி கொட்டுறது, குலவி கொட்டல இது அந்த அம்மி அரைக்க வாங்க 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 உலக புத்தா வாங்க போங்க போங்க. கமான் பிரியா, உன்னால முடியும். பிரியா, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் வந்து சாம்பார், 3த்தையுமே வந்து அரைச்சி. அக்கா அதுல மாவு தானக்கா அரைக்கணும். இந்தா இட்லி மாவு, அரிசி மாவு, சப்பாத்தி மாவு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு மாட்டி விட்டானே. ஓகே நேர்களே, இப்போ உங்களுக்காக பிரியா நீங்க கேட்ட சப்பாத்தியும் தோசை மாவையும் ஒன்னா அரைக்க போறாங்க. இது பேர் என்னன்னு சொல்லு முதல்ல. அம்மிக்கல்லாக்கா? ஆட்டுக்கல்லுக்கும் அம்மிக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல. உனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. சரி ஓகே. ஆட்டுக்கல் எனக்கு தெரியாதா? ஏன் ஆட்டுக்கல்னு பேர் இருந்துச்சு தெரியுமா? இருக்கு உன்னை கேட்டா பக்கத்துல ஆடு இருந்துச்சு. அது ஆட்டு இல்ல, அதனால அது பேர் ஆட்டுக்கல். கரெக்டா? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. பாத்தியா? எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க. பாத்துக்க, தஞ்சாவூர்ல பிறந்திருந்தா இப்படிதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி சரி ஓகே. சரி ஓகே ஓகே. அது அடுத்து அந்த அடுத்து அங்கதான் எனக்கான என்ன மாதிரியே ஒருத்தன் அதுக்குன்னு வருவான் பாருங்க. அண்ணா அங்கே டாஸ்க் கொடுக்குறாங்க எனக்கு. நீ யாரா தண்ணி ஊத்த
உப்பு போட்டியா இல்லையா? ஏ அமுக்கி தள்ளு. ஏ நல்லா ஆட்டு. கமான் பிரியா. வாங்கிடலாம் போலையா வீட்டுக்கு ஒன்று. கரண்ட் சார்ஜ் மிச்சமாகும். அம்மாடி. இப்ப நேர்கள் கேட்கும் கேள்விக்கு பிரியா அழகா பதில் சொல்லுவார். அது என்ன மாவு என்பதை பிரியா இப்ப சொல்லுவார். இட்லி மாவு. 2 மார்க்கு. நேர்களே, எங்கள் வீட்டின் சிங்கம், எங்கள் வீட்டின் இளம் சிறுத்தை, ஆமா, உலக்கை இடிக்க வந்து விட்டார் வைசாலி. வைசாலியும் பிரியாவும் சேர்ந்து இந்த உலக்கையை இடித்து, வயசு உனக்கு இன்னொரு டாஸ்க் 2 இருக்குது, 2த்தையும் சேர்ந்து இடிக்கலாம். வாங்க. ஓகே. வைசாலியும் பிரியாவும் சேர்ந்து வயசு இதுல ஒரு டாஸ்க் இருக்கான். ஆட்டுகள் அரைக்கும் போது பாட்டு பாடிட்டு தான் அரைக்கணும்னு அக்கா சொன்னாங்க. அதே மாதிரி உலக்கைக்கும் பாட்டு பாடிட்டு அடிச்சாதான் உலக வருமா. நீ எதனா என்ன வேணா பாட்டு பாடலாமா? பாட்டு பாடு. என்ன சொல்லி குத்தமில்லை, காலம் செய்த கோலம் அது கடவுள் செய்த குத்தமடா. ஓகே. இதுல ஒரே ஒரு கேள்விதான். உள்ள நீ அரைக்கிறது இட்லி மாவா தோசை மாவா? கரெக்டா சொல்லு. இது கோதுமைல வயசு மூஞ்ச கேட்டேன். நான் உன்னை இட்லி மாவா தோசை மாவான்னு கிண்டல் பண்ண கேட்டா கோதுமை மாவா? நெல்ல தானடா உலக்கையில போடுவாங்க. இப்ப இப்படி என் பொண்டாட்டி எவ்வளவு தெளிவா சொல்லும் பாரு. பேபி உள்ள இருக்கிறது என்ன பேபி? நெல்லு 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 கட்ட நெல்லு நெல்லுன்னு சொல்லு. நெல்லா? சரி ஓகே. நெல்லு எங்க இருந்து அறுவடை பண்ணுவாங்க சொல்லு. வயல்ல இருந்து. ஓகே ரைட், பரவாயில்ல. 3 மார்க்ஸ். டேய் 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 நவிலன், நவிலன் என்ன பண்ணிட்டு இருக்கிற? உலக்க குத்துறே தெரியுதாடி உனக்கு? ஏ ஸ்வீட், உலக்க குத்துறியாடி? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த குச்சியை கீழே வச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணேன். அந்த குச்சி நான் பத்திரமா வச்சுக்கிறேன் கூட. 2 பேரும் 2 கையில பிடிங்க, 2 கையில பிடிங்க. ஏ அடக்கி தள்ளு. ஏ நல்லா ஆடி. நெல்லு இடி. அடடா. அக்கா இது என்ன ஆகும்? இப்ப நெல்லு வெளில வருமா? ஆமா, அரிசியா வந்துரும். அரிசி வெளில வந்துரும். பேபி நான் சொல்றேன் பாரு. அது எப்படி எடுப்பீங்க? ஓ அதுல படைக்கணும். ஆமா, இதுல படைக்கணும். ஏய் இது ஒடையாத பாத்தீங்கன்னா அரிசி நீங்க போடுங்க அப்படியே எடுப்பாரு. அக்கா இது நான் பிடிச்சேன். விட்டுருங்க, ஒண்ணாவது கீழ விட்டுருங்கப்பா. நீங்க போடணும், தூக்கணுமா? அப்படியே தூக்கி போடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா எடுக்கறாங்க. அடடா. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த வீடியோ என் அம்மாவும் மாமியாரும் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும். தம்பி இங்க பாருங்க, தம்பி இங்க பாருங்க, தம்பி தம்பி இங்க பாருங்க. தம்பி நவிலன் உள்ள விழுந்துடாதீங்க. நீங்களும் நெல்லு மாதிரி தான் இருக்கீங்க, வச்சு குத்திடுவாங்க. தள்ளி போங்க. மக்களே, ஒரு சூப்பரான டாஸ்கை முடிச்சுட்டு இப்பதான் மெயின் டாஸ்க்கு வர போறாங்க. இது என்ன கல் என்பதை முதலில் வைசாலி கரெக்டாக சொல்லுவார். வைசாலி, இது என்ன கல்? டேய் டேய் யாரை கேட்டு போட்டு தடி. இது என்ன கல்? இது அம்மி கல் கிடையாது, ஆட்டுக்கல். அக்கா போட்டு கொடுத்து விட்ட காரணத்தால் மார்க் மைனஸ் செய்யப்படுகிறது. ஓகே, இந்த அம்மி கல்லில் இப்பொழுது தக்காளியை தோம்சப் செய்ய போகிறார் வைசாலி. அதுக்கு இப்ப கேப்ப 2 கொஸ்டின் இருக்கு. வா வா வா. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? தக்காளி சட்னி பண்ணிட்டு இருக்கியா? ஓகே வாங்க. தற்போது இந்த அம்மிக்கல் அரைக்கும் போட்டியில் பங்கு பெறும் வைசாலியை மாபெரும் கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். வாங்க. எப்படிக்கா அரைக்கணுமா? அம்மா பாத்துங்கம்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதுமா. எங்க அம்மா நான் சொல்றேன். மாமா பையன் தட்டு போயிடுறாரு. டேய் என்னடா சப்பாத்தி மாவு ஊட்றா? டேய் வாட்டர் ஆப் பண்ணாங்க தண்ணி இல்ல. ஏன் இந்த டாஸ்க் முடிக்க போறீங்க? வெச்சு தேய்க்க மாட்டா. இருங்க, நீங்க கை வச்சுங்கம்மா. இங்க வச்சு இதோ வைக்கறாங்க பாருங்க. இல்ல அம்மா கை மேல வச்சுக்கோ. இந்த மாதிரி தேய். இங்க வச்சு பாரு. அப்படி அம்மா கூட பிடிச்சுக்கோ. 2 மேல வா பிடிச்சுங்க. சூப்பர். பாட்டு வரலையா? இல்ல எடிட் போட்டுக்கோங்க. நான் கீரை கையில கையை வச்சாதான் கை விழுந்துடும். அம்மா கையை பிடிச்சுக்கோ. ரெடி. சொல்லுங்க, இந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க வைசாலி? இந்த மொமெண்ட் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்னமோ ஜிம்முக்கு போய் ஒரு 10 கிலோ தூக்கணும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. டெய்லி பண்ணா பயங்கரமான எக்ஸர்சைஸா இருக்கு. ஆனா அரைச்சு புடிச்சு நான் என்னைக்கு சமைச்சு அதுதான் அக்கா சொல்றாங்க. வாயை குறைச்சிட்டு வேலையில வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. பாரு பவுடர் ஆயிடுச்சு. பவுடர் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் அக்கா, இது என்ன அப்படிங்கறத கரெக்டா சொல்லு பாப்போம். இது வந்து ராகி. அக்கா கேழ்வரகு ராகி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கரெக்டாக்கா?
ராகி என்பதை சரியாக கண்டுபிடித்த பிரியா அவர்களுக்கு பாராட்டுகளே. சரி நீயாச்சும் வச்சுக்கோ. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க, உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க. கை வைக்காம பாத்துங்க, தண்ணி இல்ல. கை வைக்காதீங்க, திருப்பிட்டே அவன் கால் நீட்டி உட்கார்ந்துருந்தான். என்னடா பாட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கேன். ஆமா நீதான் உமா மாமா. ஏய் இது யாரு? நிலன் இது யாரு? அப்போ தம்பி நவிலன். நீ யாரு? அம்மாவா நீ? ஓகே சரி அம்மா. அம்மா இங்க பாருங்க. அம்மா ஈய விரட்டிட்டு இருக்காங்க. அம்மா நாங்க போய் அடுத்த வேலையை பாக்குறோம். அம்மா ஈய விரட்டிட்டு இங்கேயே பக்கத்துல படுத்துட்டு காக்கா வராம பாத்துங்க. ஓகே பாய் அம்மா. வீட்டுக்கு போகணுமா அம்மா? சரி இங்க பாருங்க. பாய் அம்மா, பாய்.